எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. செவன்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இந்த காணொளி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸு, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, எம்ஹெச்சி, எஸ்எஸ்சி அத்தனை விதமான போட்டித் தேர்வுகளில் வரக்கூடிய, அதாவது ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸில் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய காணொளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம். பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் அலுமினியம். மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. மேங்கனீஸ். பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுபவை டேஸ் என அழைக்கப்படுகிறது. கருப்பு தங்கம். கருப்பு தங்கம் அதாவது பிளாக் கோல்டு. அடுத்து, சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது. சமய சுற்றுலா. சமய சுற்றுலா. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அஸ்ஸாம். பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை. மியாமி. பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? மத்திய பிரதேசத்தில் உள்ள கங்கா. மீதிலாம் நல் சரோவர், கூந்தன்குளம், பாரத்பூர் இதெல்லாம் பறவைகள் சரணாலயம். எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? திருநெல்வேலி. அநேகமாக இது பிரித்து தென்காசின்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த புத்தகத்தில் இருக்கிறபடி திருநெல்வேலி. 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோடு டேஸ் என அழைக்கப்படுகிறது. A3. காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலாவின் டேஸ் அம்சத்தை குறிக்கின்றது. கலாச்சார அம்சத்தை. சுருளி நீர்வீழ்ச்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சுருளி நீர்வீழ்ச்சி. மேகமலை. மேகமலை. இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை. இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை. மெரினா கடற்கரை. TAAI என்பதன் விரிவாக்கம். இந்திய பயண முகவர்கள் சங்கம். சுற்றுலா பயணி என்ற சொல் டேஸ் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து தோன்றியது. டூரியன். சொந்த நாட்டிற்குள் செல்லும் சுற்றுலா. உள்வரும் சுற்றுலா. கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம். கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் குஜராத். வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா. வெளிச்செல்லும் சுற்றுலா. வைஷ்ணவி தேவி கோவில் அமைந்துள்ள இடம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்.
மலைகளின் ராணி, மலைகளின் ராணி ஊட்டி என அழைக்கப்படுகிறது. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. இது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதே மாதிரி இந்த ஊட்டி மலைகளின் ராணி நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. உதகமண்டலம்னு சொல்லுவாங்க ஊட்டி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தான் கொடைக்கானல். தெற்கு இந்தியாவின் கைலாஸ் வெள்ளையங்கிரி மலை. பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 25 வயது. 25 வயது. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28. 28 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் 8. மாநில அரசு என்பது, மாநில அரசு என்பது ஏ மற்றும் பி. மாநில அரசின் துறைகள் சட்டமன்றம். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள். ஆப்ஷன் டி. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. டேஸால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமனம் செய்யப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சர். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு. மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம். சட்டமன்ற சபை என்பது, சட்டமன்ற சபை என்பது கீழவை. கீழவை. தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆர்.என். ரவி. இந்திய நாட்டின் தலைநகர் டெல்லி. அடுத்து, குறிப்பிட்ட தொகுதியை சேர்ந்து 18 வயது நிறைந்தவர்கள் தங்கள் வாக்குகளை வேட்பாளர்களுக்கு அளிக்கின்றனர். ஆளுநரின் பதவிக்காலம். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது செய்தித்தாள். செய்தித்தாள். கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் என்பது, ஒளிபரப்பு ஊடகம் என்பது வானொலி. வானொலி. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம். உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி. வெகுஜன ஊடகம் என்பது, வெகுஜன ஊடகம் என்பது ஏ மற்றும் பி. தட்டச்சு, தொலைக்காட்சி. ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? நடுநிலையான தகவலை தருவதற்கு. நடுநிலையான தகவலை தருவதற்கு. அச்சு இயந்திரம் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க். ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க். ஆகாசவாணி என்பது, ஆகாசவாணி என்பது வானிலிருந்து வரும் ஒளி. வானிலிருந்து வரும் ஒளி. அச்சு இயந்திரம் டேஸாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆப்ஷன் 1453.
ஜனநாயகத்தின் நான்காவது தூண். ஜனநாயகத்தின் நான்காவது தூண் சட்டமன்றம். சட்டமன்றம். தவறான ஒன்றை கண்டுபிடி. இதில் தவறானது கடிதம். மீதியெல்லாம் அதாவது இணையதளம், கடிதங்கிறது ஆஃப்லைன். தவறான ஒன்றை கண்டுபிடி. கீச்சகம். கீழ்கண்டவற்றில் தொலைத்தொடர்பு ஊடகத்தை சேர்ந்தது எது? மேற்கண்ட அனைத்தும். மேற்கண்ட அனைத்தும். கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தை சேர்ந்தது எது? கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தை சேர்ந்தது எது? செய்தித்தாள்கள். செய்தித்தாள்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான காணொளி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.